நான் எல்லா ஊருக்கும் எங்கேயாவது ஊருக்கு போனால் வெள்ளி சனி ஞாயிறுங்க தாண்டி மற்ற கிழமைகளில் உள்ள தேட்டருக்கு போய் பார்க்குறேன்னு. எந்த ஊருக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் நான் அந்த தேட்டருக்கு போய் பார்க்குறேன். ஒவ்வொரு படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு ஷோ போவேன், 3 மணிக்கு போவேன். நான் மட்டும் தனியாக போய் பார்க்குறேன். 7 பேர் உட்காந்துருக்காங்க, 12 பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. ஒரு தேட்டர் பார்த்தா 4 பேர் இருந்தாங்க. மனசு வலிச்சுது எனக்கு ரொம்ப. நான் அப்படி படம் பார்த்துட்டு நடுக்குது எனக்கு உடம்புலாம். என்ன இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த தேட்டர்லாம் உடச்சி கல்யாண மண்டபமாகவும் மாலாவும் ஆகிட்டு இருக்கு வேற மாதிரி. அது யாருமே பெருசாக இது சாரமாக பேசவே மாட்டாங்களேன்னு எனக்கு ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது இது விஷயமா யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா இல்லை. இப்போ நான் மூணாறுன்னு ஒரு ஊருக்கு நான் போனேன். மூணாறில் தேட்டரே இல்லை. மூணாறு எவ்வளோ பெரிய ஊர் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலா தலம். அந்த இடத்துல நம்மளுடைய திரைத்துறையை சார்ந்த அந்த தேட்டரே இல்லை. நிறைய ஊரில் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஊரில் தேட்டர் 20 தேட்டர் உடைச்சிடறாங்க. தேட்டர் உருவாக்குறது கிடையாது. இருக்கிறத முடிச்சுட்டு அடுத்தது வேற ஏதோ வந்துட்டு இருக்கு. இப்படியே சினிமா துறை பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய அந்த வாழ்வில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதா நான் உணர்றேன். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்றது சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய உணர்வுகளை நான் கரெக்டாக சொல்லணும்னு எனக்கு ஆசை. நிறைய பேருடைய உணர்வுகளை நான் வாங்கி தான் நான் சொல்றேன். இது வள்ளுவன் திரைப்படத்தோட இந்த மேடை எனக்கு நல்ல ஒரு மேடையாக அதை சொல்லி என்னோட இறைவன் எனக்கு இந்த உணர்வு கொடுத்துருக்காரு. இப்போ என்னன்னா அந்த தேட்டருக்கு போய் பார்த்து அவங்ககிட்ட ஏதாவது நான் பேசுவேன். பேசும்போது அப்புறம் தேட்டருக்கு வெளில ஏதாவது பார்க்கும்போது ஏன் தேட்டருக்குலாம் போக மாட்டேங்குன்னு கேட்கும்போது இப்போ மீடியா எல்லாமே மொபைலில் கையிலே வந்துருச்சு. அது ஒரு மெயின் காரணம். அதை தாண்டி என்ன சொல்றாங்க, பப்ளிக்காக இருக்கிறவங்க தேட்டருக்கு போனால் திங்கிற பொருளை எடுத்துட்டு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது பொதுமக்கள்கிட்ட. அது நீங்கள் எல்லாருமே தலைவரான எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை கலந்து ஆலோசித்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மளோட சினிமா தேட்டரில் நல்லபடியாக ஓடுன்னு என்னுடைய ஆசை.